ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நல்ல டிப்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தங்க வீட்லயும் பல்லி அதிகமா இருக்குது. ஆனா பல்லி இருந்தா நமக்கு நல்லதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் சந்தர்ப்பங்கள்ல அப்படின்னு சொல்லி பல்லிகளை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி வீட்ல பல்லிகள் அதிகமா இருக்குது. இதை விரட்டுறதுக்கு ஏதாவது நல்ல டிப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆலோசிக்காம பல்லியை எப்படி விரட்டணும் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. முதல்ல உங்க வீட்ல பல்லிகள் எந்த இடத்துல அதிகமா இருக்குது? சமைக்கிற இடத்துல இருக்குதா, இல்ல சமைச்ச பாத்திரங்கள் வைக்கிற இடத்துல இருக்குதா, இல்லாட்டி நீங்க சாப்பிடுற இடத்துல இருக்குதா, இல்லைனா லிவிங் ரூம் பெட்ரூம்ல இருக்குதா? இதை முதல்ல ஆலோசிச்சு வச்சுக்கணும். எந்த இடத்துல எல்லாம் பல்லி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த டிப்பை ஸ்ப்ரே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லயும் இருக்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னா டெட்டால். டெட்டால் சொல்யூஷனை நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃப்ளோர் கிளீன் பண்றப்போ, துணி துவைக்கிறப்போ, இல்ல குளிக்கிறப்போ, இந்த மாதிரி பல பயன்பாடுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த டெட்டால் நம்ம டிப்புக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெட்டாலை எடுத்து ஓரமா வச்சிடலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க ஸ்குவீஸ் பண்றப்போ லெமன்ல இருக்கிற சாறு முழுவதுமா தண்ணியில கலந்துருது. இப்போ லெமனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்ததா என்ன பண்ணணும்னா, ஒரு மூடி அளவுக்கு டெட்டாலை இதுல கலந்துக்கணும். அடுத்ததா நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, வெங்காயம். பெரிய வெங்காயமா பயன்படுத்துங்க. வெங்காயத்துல காட்டமான வாசனை இருக்குது. இந்த ஸ்மெல் கண்டிப்பா பல்லிக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த டெட்டால் வாசனையும் பல்லிக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதுக்காக தான் இந்த ரெண்டு பொருளை இந்த ரெமடிக்காக மிக்ஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேரட் துருவி இருக்கு இல்லையா, அதுல நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவினதுக்கு அப்புறமா டெட்டால் வாட்டர், லெமன் வாட்டர்ல சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனியன்ல இருக்கிற சத்துக்கள் தண்ணியில கலந்துருது. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டர்ல லெமனை சேர்த்திருக்கோம், டெட்டால சேர்த்திருக்கோம், துருவின வெங்காயத்தை சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு வடிகட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபில்டர் பண்றதால லெமன்ல வெங்காயத்துல இருக்கிற கசடுகள் முழுவதுமா வெளியில வந்துருது. வடிகட்டினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் இல்லையா, அதுல இந்த மாதிரி ஊத்துங்க. உங்களுக்கு சுவர்ல எந்த இடத்துல எல்லாம் பல்லிகள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இத சுவத்துல அப்ளை பண்றதால அழுக்கு, கரை அந்த மாதிரி ஏதாவது வருமோன்னு அந்த மாதிரி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொல்யூஷனால எந்தவித கஷ்டமுமே நமக்கு இருக்காது. இந்த சொல்யூஷனை நீங்க பல்லி மேல ஸ்ப்ரே பண்ணாலும் எந்தவித கஷ்டமுமே இருக்காது. அங்க இருந்து வேகமா வெளியில போயிடும். ஏன்னா அதோட வாசனை அதுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி பண்றப்போ பல்லிகள் வீட்டை விட்டு வேகமா வெளியில போயிருது. நீங்க முதல்லயே பார்த்து வச்சிருப்பீங்க இல்லையா, பல்லி எந்த இடத்துல எல்லாம் அதிகமா இருக்குன்னு. அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா இன்னொரு டிப் என்னன்னா, இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சொல்யூஷனை ஒரு சின்ன பவுல்ல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமா, அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோல பாக்குறோம் இல்லையா, இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த பொடி சொல்யூஷன்ல நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வீட்ல காட்டன் பால், அதாவது பஞ்சு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாலா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த காட்டன் பஞ்சை இந்த சொல்யூஷனுக்குள்ள முக்கி விடுங்க. இந்த மாதிரி 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அந்த பஞ்சை உங்களுக்கு கிச்சன்ல மூளைகள்ல எந்த இடத்துல எல்லாம் பல்லிகள் இருக்குதோ அந்த இடத்துல இந்த பஞ்சுகளை வைங்க. உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் பக்கத்துல பல்லிகள் அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த பஞ்சை வச்சீங்கன்னா பல்லி அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன டிப், சிம்பிள் டிப். இந்த மாதிரி தயார் பண்ணி உங்க சுவத்துக்கு மேல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்க வீட்ல எந்த இடத்துலலாம் பல்லி போகுதோ, சுவருக்கு மேலேயோ இல்ல தரையிலையோ, அந்த இடத்துல வச்சாலே போதும். பல்லி பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தவறாம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.